அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இது மாஸ்டர் வாய்ஸ். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்க்க போகிற ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கனால எந்த இடத்துலையும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் 2 மரம் இருக்குது. ஒரு மரம் பெரிய மரம், அது பேர் ராஜ். இன்னொரு மரம் சின்ன மரம், அது பக்கத்துலேயே இருக்கக்கூடிய மரம் தான் விஜய். ராஜ் எப்பயுமே நினச்சிக்குமாமா நம்ம ரொம்ப பெருசாக இருக்கோம், அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ரொம்ப பெரிய உடம்பு இருக்குது, நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம், எந்தவித மழை புயல் வெள்ளம் இந்த மாதிரி எந்த ஒரு நேச்சுரல் டிசாஸ்டராலையும் நம்மளை அழிக்கவே முடியாது, நம்ம மட்டும்தான் கெத்து அப்படின்னு எப்பயுமே நினச்சிக்குமாமா. அது மட்டும் இல்லாமல் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன மரம் விஜயை எப்பயுமே கிண்டல் பண்ணும். நீ ரொம்ப சின்னதாக இருக்க, உனக்கு எனக்கு ஒரே வயசு தான் ஆகுது, நான் எப்படி இருக்கேன் நீ இப்படி இருக்க, நீ ஒரு சின்ன மலை கூட தாங்க மாட்டேன், நீ அடிச்சுட்டு போயிடுவ, வேரோடு அடிச்சுட்டு போய் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவேன், இந்த மாதிரி கிண்டல் பண்ணிகிட்டே இருக்குமாமா. இப்படி எப்பயுமே கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்குமாமா. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த ஊரில் மழை வெள்ளம் புயல் இந்த 3மே ஒரே சமயத்தில் தாக்குது. அப்படி தாக்கும் போது விஜய்ன்னு சொல்லக்கூடிய சின்ன மரம் ரொம்ப பயப்பட்டுருது. நம்ம இந்த புயலில் கண்டிப்பாக அடிச்சுட்டு போயிடும், நம்ம கதை முடிஞ்சு அப்படின்னு பயந்துட்டு அது காற்று எவ்வளோ வேகமாக அடிக்குதோ ரைட்டில் அடித்தா லெஃப்ட்டில் சாஞ்சிருமாமா, லெஃப்ட்டில் வேகமாக அடித்தா ரைட்டில் சாஞ்சு, இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் சாஞ்சு தன்னை காற்றுக்கு ஏற்றாப்பில் வளைஞ்சு கொடுத்துட்டே இருந்துச்சு. ஆனால் ராஜ் எப்பயுமே தைரியமாக இருக்கிற மாதிரி இப்போயுமே தைரியமாக இந்த மழை புயல்லாம் நம்மளை என்ன பண்ணும், நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு தைரியமாகவே இருந்துச்சாமா. இருந்தாலும் ஒரு மாதம் காலமாக இந்த மழை புயல் வெள்ளம் இந்த மாதிரி தொடர்ச்சியாகவே 1 மாதம் காலமாகவே இருந்துச்சு. அந்த 1 மாதம் முடிஞ்ச உடனே மழை புயல் வெள்ளம் 3மே போயிடுச்சாமா. போய் கடைசியில் பார்த்தா அந்த வளைந்து கொடுத்த விஜய் லெஃப்ட் அண்ட் ரைட் வளைஞ்சு கொடுத்து அந்த நெகிழ்வுத்தன்மையால் அது மட்டும்தான் கம்பீரமாக நின்றுருக்கு. ராஜுன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய மரமே சாஞ்சு வேரோட அப்படியே முழுசாக சாஞ்சிருச்சு, சாஞ்சு கீழே படுத்துருச்சு. ஆனால் இந்த கதையோட முக்கிய அர்த்தம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையை பார்த்து பயப்படக்கூடாது. நம்ம பலவீனமாக நினைக்கக்கூடிய விஷயந்தான் நம்மளுக்கு பிற்காலத்தில் நம்ம தைரியம் கொடுக்கக்கூடிய, நம்மளுக்கு பலமாகக்கூடிய விஷயமா ஆகும். எதை வேணால் இருக்கலாம். நம்ம எதை பற்றி பயந்துட்டுருக்கோமோ அந்த விஷயமே நம்மளை காப்பாற்றக்கூடிய விஷயமாக இருக்கலாம். அதனால் எந்த விஷயத்தை பார்த்து நீங்கள் பயப்படவும் கூடாது, அதே மாதிரி ரொம்ப தன்னம்பிக்கையை அதிகமாகவும் வச்சுக்கக்கூடாது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.